மக்களே ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒவ்வொரு சீசன்லையும் சொல்றதே இந்த வார்த்தை சொல்லாம நான் இருந்ததே இல்லை. பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும், உண்மை உள்ள மனிதன் அழிந்ததாக சரித்திரமே இல்லை. கண்டிப்பா இந்த வாரம் சபரிநாதன் அவர்கள், சபரி அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்றத விட உண்மையுள்ள ஒருத்தனுக்காக சேர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்றதுதான் சரி. ஸோ கண்டிப்பா சபரிநாதன் அவர்களுடைய பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்கு. சபரி அவர்களோட சேர்த்து மொத்தம் 14 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. ஸோ அந்த நாமினேஷன் லிஸ்ட் யாரு? சபரி ஆர்மி செய்ய வேண்டிய தரமான சம்பவம் இந்த வாரம் மட்டுமில்ல, இனி வரும் வாரங்கள்ல அதை பற்றிய ஒரு தொகுப்பு இந்த வீடியோல ஒரு விடயம். ரெண்டாவது சபரி அவர்கள் கனி அவர்களால கிழித்து அடிச்சு நொறுக்கப்பட்ட விஜய் பார்வதி, அப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் காமருடின் இவங்களுடைய போலி முகங்கள் பற்றிய அப்டேட், அந்த ப்ரோமோ 2 பற்றிய அப்டேட், இந்த விடயங்களை இந்த காணொலியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம், பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, முதலாவது விடயம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் மொத்தம் 15 பேரு. இதுல கனி அவர்களுடைய பேர் வந்திருக்கு. ரெண்டாவது அமித் அவர்களுடைய பேர். மூணாவது மாமா பிரஜின். அது என்ன மாமா பிரஜின் அப்படின்றத பாத்தீங்கன்னா அடிமை பிரஜின் அப்படின்னு சொன்னா தான் நல்லா இருக்கும். பொண்டாட்டிக்கு கல்யாணமானா சில பேர் அடிமை ஆயிடுவாங்க அப்படின்வாங்க. ஆனா ஒரு ஷோக்கு வந்தாலும் அந்த அடிமை மாதிரி வேலைக்காரன் மாதிரி பின்னால் தான் நிற்கணும், கூட தான் நிற்கணும் அப்படின்றத நம்ம பிரஜின்ட்டு தான் பாக்குறோம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரஜின் பாருங்க, பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. அடிக்கடி அதான் அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க ஆம்பளைன்றது பாக்குறவங்களுக்கு தெரியும். அதையே நீங்க திரும்ப திரும்ப ஆம்பளை 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 ஆன்றீங்க. அப்புறம் உங்க பொண்டாட்டியும் ஆம்பளை ஆம்பளை ஆம்பளைன்றாங்க. ஏன் உங்களுக்கே சந்தேகமா? இல்ல நீங்க தான் சொல்லி கொண்டிருக்கீங்க பிரஜேன், சொல்லுங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேளை வந்துடுவீங்களா இந்த வாரம்? வந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, கேட்போம் என்ன கதைன்னு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சாண்ட்ரா, வில்லாதி வில்லி. சரிங்களா? வில்லாதி வில்லின்னு கேவலமான வில்லி சாண்ட்ரா. அடுத்தது பாத்தீங்கன்னா திவ்யா. அதாவது மக்களே, பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் பண்ணுவாங்க. அந்த பூ சேத்துல விழுந்தா அந்த பூவும் சேரத்தான் பார்க்கப்படும். இந்த சாண்ட்ரா பிரஜினாவோட சேர்ற, விஜய் பார்வதியோட சேர்றபடியாலே திவ்யாவையும் பல மக்களுக்கு பிடிக்குது இல்ல. ஸோ இப்ப வரைக்கும் திவ்யாவுக்கு இவ்வளத்தையும் தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் திவ்யா மேல வருதுன்னா நேத்து அவங்க சபரி கூட நின்றபடியாத்தான், அவர் அலைக்குள்ள அவங்க போய் அந்த ஒரு ஆறுதல் சொன்னபடியாத்தான் திவ்யா மேல இப்ப கூட மக்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு. இதுதான் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். சாண்ட்ரா போன்ற கெட்டவங்களோட, விஜய் பார்வதி போட்ட கேடு கெட்டவங்களோட இருந்தா ஒருவேளை ஒருத்தங்க நல்லவங்களா இருந்தா கூட அவங்களும் கெட்டவங்களா தான் பார்க்கப்படுவாங்க. சரியா? ஆனா சபரி போன்ற நல்லவரோட இருந்தா, ஒரு கெட்டவனா இருந்தா கூட நல்லவங்களா தான் ஒரு தோணும், மக்கள் மரியாதை கொடுப்பார்கள். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா கேடு கெட்ட விஜய் பார்வதி. நேத்து போட்டுச்சு பாருங்க கேவலமான ஒரு என்ன சொல்லலாம், நாத்த ஆட்டம் தான் சொல்லணும். திவாகர் அவர்கள் வெளியில போறாருன்னா அதுக்கு சந்தோஷம். திவாகரோட பேரை அது ஃபர்ஸ்ட் சொல்லுது சேதுவண்ணா அவர்கள். திவாகரன் சொன்னா அது சிரிக்குது. அப்ப எப்படிப்பட்ட ஜென்மா அது, எப்படிப்பட்ட ஜென்மா? சத்தியமா சோறு இருக்காது. சத்தியமா நான் சொல்றேன், திவாகர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இதோட சேர்ந்தீங்கன்னா நீங்க படிச்சதுக்கு பிரயோசனம் இல்லையா? சரியா? நீங்க பிசியோதெரபிஸ்ட் படிச்சதுக்கே ஒரு பிரயோசனம் இல்லை. இதெல்லாம் உங்களை ஏமாத்துது அப்படின்னா. அது அடுத்தது விஜய் பார்வதி. அடுத்தது காமருடின், மாமாக்களின் மாமா காமருடின். காமருடின் கண்டிப்பா அவர் வெளியில வந்தாலும் படங்களை நடிக்கலாம். இந்த மாமா வேலை பாக்குற ரோலுக்கு நடிக்கலாம். கையில ஒரு இதையும் வச்சுக்கிட்டு அல்பத்தையும் வச்சுட்டு திரிக்கலாம். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும் காமருடினுக்கு. அடுத்தது சுபிக்ஷா. அப்புறம் நம்மளுடைய மக்கள் நாயகன் சபரி அவர்கள், ரம்யா ஜோ. அடுத்தது கானா வினோத், கெமி, வெஹிக்கல்ஸ் விக்ரம். சரிங்களா? இத்தனை பேரோட பேர் இருக்கு மக்களே. கனி, அமித், பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, விஜய் பார்வதி, கமருடின், சுபிக்ஷா, சபரிநாதன் அவர்கள், ரம்யா, கானா வினோத், கெமி, விக்கல்ஸ் விக்ரம். சரிங்களா? ஸோ இதுல கண்டிப்பா நம்ம பொறுப்பு, நம்ம கடமை. ஒரு நல்லவங்களோட கடமை இன்னொரு நல்லவங்களை பாதுகாக்கிறது. அது ஷோவா இருக்கட்டும், இல்ல என்ன பதவியா இருக்கட்டும். ஏன்னா அந்த நல்லவங்க பல நல்லவங்களை வாழ வைப்பாங்க. அந்த நல்லவங்களால நல்லது நடக்கும். ஸோ பிக் பாஸ்ன்றது கமல்ஹாசன் அவர்கள் சல்மான் கான் சார் அவர்கள் வரைக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வரைக்கும் சொல்றது என்ன, இது ஒரு பாடம், வாழ்க்கை பாடம். இது ஒரு கேம் மட்டுமில்லை, இது இஸ் பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. ஸோ அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களே ஒரே ஒரு தகுதி அந்த டைட்டிலுக்குன்னா சபரிக்கு தான் இருக்கு. ஸோ உங்கள் ஓட்டை சபரிக்கு போடுங்க. ஹாட்ஸ்டாரில் ஓட்டை போடுங்க. ஹாட்ஸ்டாரில் ஓட்டை போட்டுட்டு தமிழ் கிளிட்ஸ், கூகுளில் தமிழ் கிளிட்ஸ் அடிங்க, முதலாவது ஆப்ஷனாக வரும். அதுக்குள்ள போய் சபரி அவர்களுடைய பேர் இருக்கும், சபரிக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை வாட்டி ஆனாலும் ரீஃப்ரெஷ் பண்ணி போடலாம். போடுங்க மக்களே. சரிங்களா?
ஓகே, இது வந்து யாருக்கு போடணும்ன்றது. சபரிக்கு அடுத்து என்னுடைய 2வது ஆப்ஷன் யாருக்கு போடணும்னா கனிக்கு போடுங்க, விகாஸ் விக்ரமுக்கு போடுங்க. சரிங்களா? சரி, யாரு வெளியில போனா நல்லா இருக்கும்னா என்னோட விருப்பம் வந்து இந்த சாண்ட்ரா போனா நல்லா இருக்கும், இந்த பிரஜின் மாமா போனா நல்லா இருக்கும், காமருடின் மாமா போனா நல்லா இருக்கும், இந்த கேடி கட்ட தரங்கட்ட விஜய பார்வதி போனா நல்லா இருக்கும். இது என்னுடைய விருப்பங்க. சரிங்களா? ஆனா இந்த வில்லன் இருக்கணும், அப்பதான் ஹீரோவை பத்தி தெரியும்ல. அசிங்கம் இருந்தா தான் தூய்மையை பத்தி தெரியும். அப்ப இப்படியான அசிங்கங்களுக்கு சில நாட்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள வேற யார் போனாலும் எனக்கு பெருசா கவலை இல்லை. சரிங்களா? அது நீங்க முடிவு. அது நம்ம இது யாரை சேவ் பண்ணணும்ன்றது. போக வேண்டியது போட்டும். ஓகே, சரிங்களா? இது வந்து நம்மளுடைய நாமினேஷன் லிஸ்டோட என்னோட கருத்து, மக்களோட கருத்து. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள், கனி அவர்கள், கிழித்தெறிந்த விஜய பார்வதி, அப்புறம் சாண்ட்ரா, அப்புறம் கமருடின் இல்ல காமருடின். ஸோ இவங்களுடைய போலி முகங்கள். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்கு மக்களே, நல்லவனை தொட்டா நீ கெட்ட, அவன் நல்லவன் ஒன்னு அழிக்கணும் இல்லை, நீ பண்ண பாவமே ஒன்னு அழிச்சிருமென்னு. இந்த விஜய பார்வதி என்னதான் நடிச்சாலும் அதை ரசிக்கிறது பெயிட் போர்ட்ஸும் அதை போல இருக்கிற கேடிகட்ட குப்பைகளும் தான் விஜய பார்வதியை லைக் பண்ணும். நல்ல முறையில் வந்தவங்க விஜய பார்வதியை ஒரு குப்பையா கூட பார்க்க மாட்டாங்க, அதை விட கேடிகட்டது. அப்ப அது கேடிகட்டது எப்படி என்ன பண்ணும்னா கூட இருந்தவனையே குத்தும். அந்த திவாகர் அவர்கள் என்னதான் இருந்தாலும் இந்த விஜய பார்வதிக்கு உண்மையா தான் மனுஷன் இருந்தாரு. சரியா? ஆனா அவர் வந்து வெளியில போறாருன்னு முதலாவது அவ்வளவு சந்தோஷப்பட்டது இந்த தரங்கெட்ட விஜய பார்வதி. அது சிரிக்குது, அதுக்கு சந்தோஷம். பிறகுதான் அது திங்க் பண்ணி போட்டு நம்ம ஒரு சீனை போட்டு திவாகரோட ஃபேன்ஸோட ஓட்டையும் எடுப்போம் போட்டு அது கேடிகட்ட விஜய பார்வதி என்ன பண்ணிட்டு அழுகுது. சோத்த தின்னவா இப்படி பண்ண மாட்டான். ஆனா விஜய பார்வதி தான் என்ன தின்றாங்கன்னு தெரியுமில்ல. கமரனோட பேசைக்குள்ள கவரப்பட்டு தின்னுவேன் 4 வேலையும் பண்ணாங்கல்ல, அதுதான் சூப்பர். இதுலயே விஜய பார்வதியோட முகத்திர கிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னம்மா கனியை பத்தி பேசுது, சபரி அவர்களை பத்தி நேற்று லைவ்ல சொல்லுது. சபரியோட அழுகை எனக்கு டச் ஆகல. ஏதோ மாதிரி உனக்கு என்னதான் டச் ஆகும்? கூட இவ்வளவு நாள் இருந்து இவ்வளவு நாள் பேசுற திவாகர் போனதுக்குள்ளேயே நீ வந்து சிரிக்கிற. உன்னை பத்தி உன் கூட பழகினவங்க வெளியில நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. நீ எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க, எப்படி முதுகுல குத்தி இருக்கன்னு நீ உள்ளுக்குள்ள வந்தோடனே போட்டிருக்காங்க. சர்வைவர் டைம்லயே நீ உள்ளுக்குள்ள இருக்கீங்க, நிறைய பேர் உன்னை பத்தி வீடியோ போட்டாங்க. நிறைய மனநோயாளிகள் எல்லாம் உன்ன சொன்னாங்க. அப்ப உங்ககிட்ட நாங்க எப்படி நீ எப்படி நல்லவனை பத்தி நல்லது சொல்வ? நீ பேசுறது ஒருத்தன் கேட்டான்னா அவன் பைத்தியமா இருக்கும், இல்ல உன்ன போல ஒருத்தனா இருக்கும் விஜய பார்வதி அப்படின்னு தான் மக்கள் வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. மக்களை சோசியல் மீடியால பாக்குற இடங்கள் எல்லாம் சரியா தான் சொல்றாங்க. ஓகே, நீ எல்லாம் சபரியை பத்தி பேசுறியா விஜய பார்வதின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி மக்கள் கேட்கறாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்து ஒரு அம்மா கிழிச்சிருந்தது. சரியா? இதுதான் நடக்குது. விஜய பார்வதி நீங்க எல்லாம் சபரியோட அவர் போற செருப்பட கால்த்துக்கு கூட வரமாட்டீங்கன்னு கூட ஒரு குழந்தை கூட சொல்லிச்சு. ஓகே மக்களை, இது ஒரு விடயம். இந்த விஜய பார்வதி சபரி அவர்களை பத்தி பேசின பேச்சுக்கு மக்கள் கொடுக்குற செருப்படி சாணியில முக்கி அடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய இந்த சாண்ட்ரா நீங்க கனி அவர்கள் வந்து ஒரு ஷோ வின் பண்ணியிருக்காங்க, பல நல்லது பண்ணியிருக்காங்க, பல குழந்தைகளுக்கு உதவிகள் பண்ணி கொண்டிருக்காங்க. சபரி அவர்களை போல நான் கேள்விப்பட்ட நிறைய விடயம் பண்றாங்க. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சரியா? அப்படி இருக்கக்குள்ள சாண்ட்ரா நீ அப்படின்ற நீ உன் புருஷனுக்கு மட்டும்தான் நீ யாருன்னு தெரியும், அதுவும் அவனுக்கு என்ன கரெக்டா தெரியுமான்னு தெரியல. அப்படின்னு கேட்கல சபரி அவர்களை பத்தி புறம் பேசுற, கனி அவர்களை பத்தி புறம் பேசுற. இந்த ஷோல சாண்ட்ரா இத்தனை நாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பீங் பேக் ஒன்று இருக்கும், புருஷன் பக்கத்துல இருப்பாரு, திவ்யா இருப்பாங்க, இல்லைன்னா விஜய பார்வதி, காமருடின்னு அப்படியே அடுத்தவனை பத்தி பேசுவா. இப்படி இப்படின்னு அந்த பிக் பாஸ் கொடுத்த அந்த குறும்படத்தை மட்டும் தூக்கி விட்டா சாண்ட்ரா ஒண்ணுமே பண்ணல. தின்றதே அடுத்தவனை பத்தி பேசுறது, நீ எல்லாம் கனியை பத்தி பேசலாமா சாண்ட்ரா? சொல்ல போனா கனி அவர்களுக்கு கிட்ட கூட நீ நிற்க முடியாது. அடுத்த 2வது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமருடின் மாமாவை நம்மளுடைய கனியவர்கள் செஞ்சிருந்தாங்க. இவன் வந்து ஒரு காமெடி பீஸ், பெண்களுக்கு கொண்டுனா இவன் வந்துருவா அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னா நான் இவன் ஒரு காமெடி இல்லை, இவன் ஒரு காமவரியன். சரிங்களா? இவன் பண்ண அசிங்கங்கள் உலக மக்கள் பார்த்து வந்து இருக்காங்க. அது கனியவர்கள் வந்து தெரிஞ்சிருந்தா இன்னும் செருப்படி கொடுத்திருப்பாங்க. சரியா? நினைப்பு பொழப்ப கெடுக்குமன்ற மாதிரி காமருடின், சாண்ட்ரா, விஜய பார்வதி இவங்களுக்கெல்லாம் நினைப்பு போல இருக்கு. இவங்களுக்கு தெரியல மக்கள் இவங்களை ஒரு குப்பையா கூட பார்க்கல அப்படின்னு. மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.